நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்பதான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல கொரியாண்டர் புலாவ் மேத்தி மஷ்ரூம் காம்போ ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கு தேவையான அளவு இருக்கும். இதை வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 15 சின்ன பல் அளவுக்கு பூண்டு, 10 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கை அளவுக்கு புதினா, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப் கொத்தமல்லி எடுத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு புதினா சேர்க்கணும். இது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். ஸோ நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் சூடானதும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸ் அளவு உள்ள ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெலிசா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸில் தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி 2 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 விசில் போதும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 1 விசில் போதும். இப்போ மேத்தி மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகுனதும் 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மஷ்ரூமை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி இதை 15 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இப்போ 15 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. லாஸ்டா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கருவேப்பிலை இலை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், மேத்தி மஷ்ரூம் ரெடி. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புலாவும் சூப்பராக குக் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த காம்போ ரெசிபி. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.